யோசுவா அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் யோசுவாங்கிற பேருக்கும் புதிய ஏற்பாட்டில் உள்ள இயேசு கிறிஸ்து என்கிற பேரும் ஒன்று தான். சரியா? இயேசு ஜீசஸ்ங்கிறது தான் பழைய ஏற்பாட்டில் யஷுவா, ரெண்டும் ஒன்று தான். சரியா? அதனுடைய அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம். ஏன்னா கொலோசியர் 2வது அதிகாரம் 17வது வசனம் என்ன சொல்லுது? பழைய ஏற்பாட்டில் நடந்தவைகள் எல்லாம் நிழலானவைகள், புதிய ஏற்பாடு அதனுடைய நிஜம். அது நிழலான காரியம், நிஜம் இங்கே புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பதை பார்க்கிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்ல சொன்னான். ஆமென். அதாவது யோசுவா முதலாவதாக இங்க என்ன சொல்றாரு? பாளையத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரவேல் தேச மக்களை பார்த்து என்ன சொல்றாரு? நீங்க உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள், உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. எப்படி? நீ சாப்பாடு ரெடி பண்ணு. இந்த இஸ்ரவேல் தேச மக்களை பார்த்து யோர்தானுக்கு இந்த பக்கம் வந்துட்டாங்க. அந்த பக்கம் யோர்தானை கடந்தா அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி. இதை கடக்கிறதுக்கு முன்பாக என்ன பண்றாரு? நீ சாப்பாடு ரெடி பண்ணுங்கிறாரு. என்ன காரணம்? பாஸ்டர், நாங்க டெய்லி தான் சாப்பிட்றோம், என்ன சரிதான் நாங்க சாப்பாடு ரெடி பண்றோம், இதெல்லாம் ஒரு செய்தியா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இஸ்ரவேல் தேச மக்களுக்கு இது ஒரு புதுமையான காரியம். யோர்தானுக்கு இந்த கரையில இருக்கிற மக்களுக்கு அந்த கரைக்கு போகும்போது நான் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். ஏன்னா அவர்கள் யாரும் அதுக்கு முன்னாடி சாப்பாடு ரெடி பண்ணல. எப்படி? அவங்க யாரும் சாப்பாடு ரெடி பண்ணல. யாத்திராகமம் 16வது அதிகாரத்துக்கு வாங்க. அதாவது இஸ்ரவேல் தேச மக்கள் எகிப்துல அடிமையாளா இருக்கிறாங்க. 430 வருஷம் அடிமைகளா இருந்து அங்கிருந்து வரும்போது மோசேயினால அவர்கள் கொண்டு வரப்படுகிறார்கள். எங்க விடுதலை பெற்று இங்க வரப்போறாங்க. சிவந்த சமுத்திரத்தை கடந்துடுறாங்க. சிவந்த சமுத்திரத்தை கடந்த அடுத்த நாள் அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யறார். என்ன பண்றாரு? நான் உங்களுக்கு மன்னாவை கொண்டு போஷிப்பேன் அப்படிங்கிறார். என்னத்தை பண்றாரு பாருங்க. யாத்திராகமம் 16வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு இதை இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம், இது மன்னா என்று சொல்லக்கூடியதாக அந்த அப்பம், இதுக்கு என்ன அர்த்தம்னா இது என்ன, இது என்ன, இது பேரே தெரியல, இது என்னன்னு தெரியல. 14வது வசனம் வாசிங்களேன். அது என்ன, எப்படி இருந்துச்சுன்னு பாருங்களேன். இதோ வனாந்திரத்து மீதெங்கும் ருசியான பனிக்கட்டி பொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. எப்படி? ஒரு வெள்ளை கலரா, நம்ம வேணா நமக்கு தமிழ்ல சொல்லணும்னா கொஞ்சம் பணியாரம், ஆனா சின்னது. ஆனா இது எப்படி டேஸ்ட் இருந்ததுங்கிறது 31வது வசனம் வாசிங்க. அதே அதிகாரத்துல 31வது வசனம் வாசிங்க. இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்துமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணியாரத்திற்கு ஒப்பாயிருந்தது. எப்படி? வெள்ளை கலரா இருந்துச்சு, அப்படி பனி போல இருந்துச்சு. அது மாத்திரம் இல்ல, அது என்ன பணியாரம் போல இருந்துச்சு. ஆனா சுவை எப்படி இருந்தது? தேனிட்ட பணியாரம் போல. அவ்வளவு ருசியான சாப்பாடை தினசரி ஆண்டவர் கொடுக்கிறார். எப்படி? இஸ்ரவேல் தேச மக்களுக்கு
40 வருஷமும் இந்த மன்னா கிடைக்குது. நீங்க அதுல 3வது வசனம் வாசிங்களேன். இந்த 2வது வசனம் 3வது வசனம் வாசிங்க. 16வது அதிகாரம் யாத்திராகமம் 16:3. உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் மோசேயும் ஆரோனையும் பார்த்து சொல்றாங்க, ஐயா நாங்க அங்க உட்கார்ந்து ஒழுங்கா சாப்பிட்டுட்டு இருந்தோம். எப்படி? அடிமைகளா இருக்கும்போது நல்லா ரொட்டி சாப்பிட்டோம், என்னத்தையோ சாப்பிட்டோம், நல்லா இருந்தோம். ஆனா அப்படி வனாந்தரத்துல கொண்டு வந்து எங்களை சாக கொண்டு வந்துட்டீங்களேன்னு சொல்லும் போது ஆண்டவர் கொடுக்கக்கூடிய இதுதான் இந்த மன்னா. இவ்வளவு ஒரு அருமையான தேனிலும் சுவையை போன்ற பணியாரம் போன ஒன்ன கொடுக்கிறாரு, தினசரி வழுகுது. அதனாலதான் அந்த 4வது வசனத்துல சொல்லும்போது என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க 4வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். நான் என்ன பண்ணுவேன்? வானத்திலிருந்து மழையை போல உங்களுக்கு அப்பம் தினசரி போடுவேன். போட்டுட்டு என்ன சொல்றாரு, நீ தினசரி நீ என்ன பண்ணணும்? வாசிங்க. ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கும் வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ அவர்களை சோதிப்பேன். எப்படி? நான் தினசரி உங்களுக்கு மன்னாவை கொடுப்பேன். அந்த மன்னாவை நீங்க எடுத்து சாப்பிடணும். ஆனா நீ விசுவாசிச்சு நடப்பையா நடக்க மாட்டையா அப்படிங்கிறத நான் சோதிப்பதற்காக நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்ப யோசிச்சு பாருங்க, வனாந்தர பாதைகள் வழியா வரும்போது அவர்களுக்கு தினசரி இந்த மன்னா வருது. அவங்க என்ன பண்ணணும்? போய் எடுக்கணும். அதுக்கு ஒரு அளவு ஓமார் அளவுன்னு சொல்லக்கூடியதா ஒரு அளவு எடுக்க சொல்றாரு. அதுக்கு மேல நீ வச்சிருந்தேன்னா நல்லா சாப்பிட முடியாது. என்ன பண்ணணும்? ராத்திரி வச்சு பார்த்தேன்னா வீணா போயிடும். பயங்கரமான கெட்ட வாடை வந்துடும், அது வீணா போயிடும். இது முத நாள் வாங்கின ஒரு சிலர் நிறைய எடுத்தவனுக்கு வீணா போயிருச்சு, வச்சு பார்த்தா வீணா போயிருச்சு. அதனால என்ன பண்ணிட்டு தினசரி தேவையான அளவு மாத்திரம் எடுத்து அவங்க சாப்பிட்டு வாழ்ந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். 6 நாள் பெய்யறது அன்னன்னைக்கு இருக்கும். ஆனா அந்த 6வது நாள் பெய்யறது மாத்திரம் பாருங்க, 7வது நாளுக்கு கெட்டு போகாது. அதெல்லாம் கவனிங்க. ஆண்டவருடைய ஆண்டவர் தரக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் என்ன பண்றாரு? தினசரி வருது, அப்பம் வருது, நீங்க எடுத்து சாப்பிடலாம். ஆனா மிச்சம் வைக்க முடியாது. ஆனா 6வது நாள் பெய்யக்கூடிய அப்பத்தை மட்டும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம், கெட்டு போகாது. மேல இருந்து வானத்திலிருந்து ஆண்டவர் கொடுக்கிறாரு. அந்த அவர் கொடுக்கக்கூடிய இது பாருங்க, தினசரி இது பண்ணணும். ஆனா 6வது நாளைக்கு மட்டும் ஒரு தடவை கூட வருது. எதற்காக இது கொடுத்தாருன்னா, நீங்க அவரை விசுவாசிச்சு நடப்பீங்களா நடக்க மாட்டீங்களா? இன்றைக்கு நமக்கும் நம்மளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திப்பேன்னு சொல்லி இருக்கிறார். எப்படி? மத்தேயு 6வது அதிகாரம் 25 33 உள்ள வர வசனங்கள்ல பாத்தீங்கன்னா என்ன? நாளைய குறித்து நீ கவலைப்படாதே, நாளைக்கு என்னத்தை சாப்பிட போறோம், என்னத்தை உடுத்த போறோம் அப்படிங்கிற கவலை நீ படாத. நான் என்ன பண்ண போறேன்? ஆகாயத்து பறவையை பாரு, இந்த புல்ல பாரு, இதுக்கே நான் போஷிக்கிறேன்னா உன்னைய கைவிட்டுருவனா? அதனால என்ன பண்ணு? முதலாவது மத்தேயு 6:33 என்ன சொல்லுது? முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆனா நம்ம மீதி எல்லாம் தேடிட்டு ஆண்டவரை கூட்டி சேர்த்துக்கிறோம். அதெல்லாம் சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அப்படின்னு சொன்ன உடனே நமக்கே ஒரு பெருமை, என்னம்மா ஜெபம் பண்ணேன் பாத்தியா அப்படின்னு. ஆனா அங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? தினசரி நீ என்னைய நம்பி வாழ்வையா வாழ மாட்டையா? வனாந்தர பாதையில வரும்போது 40 வருஷமும் இது பெஞ்சது. இப்போ இஸ்ரவேல் புத்திரர்கள் எகிப்தில இருந்து கிளம்பி வந்த அவங்க உள்ளுக்குள்ள போகும்போது யாரு வந்தான்னா, யோசுவாவும் காலேபையும் தவிர்த்து
மீதி எல்லோரும் அங்கு பிறந்தவர்கள், அங்கு வளர்ந்தவங்க. மீதி எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. எல்லாமே வனாந்தரத்துல பிறந்த. ஒரு தடவை தயவு செஞ்சு நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க, உங்க அம்மா அப்பா இஸ்ரேல்ல இருந்து வந்தாங்க, நீங்க வனாந்தரத்துல பிறந்தீங்க. அப்ப நீங்க பிறக்கும் போது என்ன பாக்குறீங்க, தினசரி உங்க அப்பா அம்மா போய் ஒரு ஓமார் அளவு எடுத்துட்டு வந்து உங்களுக்கு தேனில விட்ட சுவையான பணியாரம் போல ஒன்ன கொடுத்து காலையில மத்தியானம் ராத்திரி சாப்பாடு கொடுக்குறாங்க. 6வது நாள் மட்டும் எடுத்துட்டு வந்து பண்றாங்க. வேற ஒண்ணுமே செய்யறது இல்லை. அப்ப நீங்க என்ன பாக்குறீங்க, தினசரி உங்களுக்கு சாப்பாடு என்ன பாக்குறீங்க, ஃப்ரீயா வருது, நீங்க ஒண்ணுமே செய்யல. இப்போ உங்களை பார்த்து ஆண்டவர் முதலாக ஒரு செய்தி சொல்றார். என்ன? யோசுவாவை கொண்டு வழி நடத்த போறார். மோசையை கொண்டு வழி நடத்தினார். மோசே மரித்து போய்விட்டான். மோசே மரித்து போனதுக்கு அப்புறம் இவங்க இஸ்ரவேல் தேசத்து மக்கள் என்ன பண்ண போறாங்க, இந்த யோர்தானை கடந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்குள்ள போறாங்க. போறதுக்கு முன்பாக சொல்லக்கூடிய இந்த காரியம் தான் இந்த 11வது வசனம் நம்ம வாசிச்ச யோசுவாவினுடைய 1வது அதிகாரத்தினுடைய 11வது வசனம். என்ன? நீங்க சாப்பாடு ஆயத்தம் பண்ணுங்க. அப்ப இவ்வளவு நாள் அவன் நடந்தது என்ன? 40 வருஷமும் அவங்களுக்கு வானத்திலிருந்து ஆண்டவர் தான் கொடுத்தாரு. வேத வசனம் சங்கீதம் என்ன சொல்லுது? அவர் தேவர்கள் உண்ணும் உணவை கொடுத்து மக்களை போஷித்தாருன்னு சொல்லி. இது யோவான் 6வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அப்ப மோசே உங்களுக்கு கொடுக்கல, என்னுடைய பரமபிதா வானத்திலிருந்து உங்களுக்கு அந்த அப்பத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த அப்பத்தை கொடுத்து போஷித்தவரு இந்த யாத்திராகம் 16வது அதிகாரத்துல இருக்கிறதுனால 35வது வசனம் வாசிச்சிருங்க. இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார்கள். அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள். என்ன? இந்த கரை வர்ற வரைக்கும் அவங்களுக்கு மன்னா வருது. நல்லா கவனிங்க, இங்க வர்ற வரைக்கும் அவங்களுக்கு சாப்பாடு வந்துருது, சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. இப்ப யோசுவா 1வது அதிகாரத்துக்கு வாங்க. இப்ப ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு, யோசுவாவை கொண்டு வழி நடத்த போறார். இது வரைக்கும் நான் மோசையை வச்சு வழி நடத்தி கொண்டிருந்தேன். மோசே மரித்து போயிட்டார். இப்ப யாரு? யோசுவாட்ட கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு முதல்ல யோசுவாவை கொடுத்து சொல்றதுக்கு முன்பாக 1வது என்ன சொல்றாரு? யோசுவா 1வது அதிகாரம் 1 வசனம் பாருங்க. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, உன் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லோரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. இதனாலதான் காலையில சர்வீஸ் நல்லதுங்கிறது. ஏன்னா தப்பா வாசிச்சாலும் கரெக்டா முழிச்சிருந்து இல்ல பாஸ்டர்ன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அதாவது ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வாக்கு தத்துவத்தை முதலாவது நன்றாக கவனிச்சு பாருங்க. என்ன சொல்றாரு? நான் மோசேக்கு வாக்கு கொடுத்தது போல. எப்படி? மோசேக்கு நான் ஒரு வாக்கு கொடுத்தேன். என்ன? இஸ்ரவேல் தேச மக்களை உன் மூலமா வழி நடத்தி அவங்கள எங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி கொண்டு போய் சேர்க்க போறேன். ஆனா நீ என்ன பண்ண தேவையில்லை, நீ உனக்கு எங்க நான் அனுப்புறனோ அங்க நீ போய் உன்னுடைய காலடி படக்கூடிய இடம் எல்லாவற்றையும் நான் உனக்கு ஏற்கனவே கொடுத்துட்டேன். ஆனா நீ போய் காலை வைக்கணும். முதலாவது, அதாவது நீங்க என்ன செய்யணும்னு சொல்றதுக்கு முன்பாக என்ன சொல்றாரு? நான் மோசேக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தேன், அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போறேன், உன் மூலமா நிறைவேற்ற போறேன், நீ போக போற. ஆனா என்னன்னா, நீ போய் எங்க கால் எடுத்து வைக்க போறையோ அந்த இடங்களை எல்லாம் நான் ஏற்கனவே உனக்கு கொடுத்து விட்டேன். அப்ப ஏற்கனவே கொடுத்துட்டீங்களே ஆண்டவரே, அப்ப நான் என்னத்துக்கு போய் கஷ்டப்படணும்? ஏன்னா உங்களுக்கு வனாந்திர பாதையில 40 வருஷம் வந்த ஒரு ப்ரொவிஷன் ஒன்று, அவர் கொடுக்க காரியம் ஒன்று. என்ன? நீங்க ஒன்னும் செய்ய தேவையில்லை. நல்லா கவனிச்சவளுங்க. ஏன்னா இதை நம்ம புரிந்து கொண்டாதான் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம சரியாக நடந்து கொள்ள முடியும்.
ஏன்னா இது நிழலான காரியம். இதுல இருந்து ஆவிக்குரிய அர்த்தம் நமக்கு புரியணும். என்ன மாம்சமான இஸ்ரவேல் தேச மக்களுக்கு என்ன நடந்தது, இன்றைக்கு ஆவிக்குரிய மக்களாகிய நமக்கு என்னங்கிறத புரிஞ்சு கொள்றதுக்காக தான் இது. என்ன அங்க என்ன சொல்றாரு, நான் உனக்கு ஏற்கனவே கொடுத்துட்டேன், ஆனா நீ என்ன பண்ணணும், நீ நான் சொன்னது போல நீ போகணும்னு. 4வது வசனம் பாருங்க. வனாந்தரமும் இந்த லீபனானும் தொடங்கி எப்ராத்து நதியின் பெரிய நதி மட்டுமுள்ள எத்தியரின் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோட இருந்தது போலே உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். இப்போ யோசுவாவை கூப்பிட்டு என்ன சொல்றாரு, நீ போ, இவங்க இங்க எல்லாம் இருக்கவங்க போன அப்பா பூரா இறந்து போயிட்டான், அப்பா அம்மா எல்லாம் இறந்து போயாச்சு. அவங்க அப்பா அம்மாவுக்கு நான் என்ன கொடுத்தேன், உனக்கு இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியை கொடுத்தேன், நீ அங்க போய் இருக்க போற நான் சொன்னேன். ஆனா அவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை நீ எங்க போய் கால் எடுத்து வைக்கிறோ அதை ஏற்கனவே உனக்கு கொடுத்துட்டேன். இப்போ உன் வேலை என்ன, எல்லாத்தையும் பங்கிட்டு அவங்கவுங்களுக்கு நீ பங்கிட்டு கொடுப்ப. ஆனா என்னன்னா, நீ தைரியமா போ, பயப்படாத, திடமனதாயிரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இப்ப எதுக்கு இவன் பயப்படணும்? முதல்ல கால் எடுக்கிற தேசத்தெல்லாம் கொடுத்துட்டேன்டாரு. உன்னுடைய காலடி எங்க படுதோ அதெல்லாம் நான் உனக்கு ஏற்கனவே கொடுத்துட்டேங்கிறாரு. இப்ப போய் எடுக்க வேண்டியதானே, பிறகு இவனுக்கு பயம் வரணும்? யோசிச்சு பாருங்க. பயப்படாதே, திடமனதாயிரு. என்ன, நீ பயப்படாத, திடமனதாரு, நான் உன் கூட இருக்கேன், உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு போவதும் இல்லை. எவ்வளவு பெரிய ஒரு வாக்குத்தத்தம். அப்படி என்ன சொல்ல வேண்டியிருக்கு? ஏற்கனவே தான் இடத்த கொடுத்துட்டீங்களா ஆண்டவரே, நான் சும்மா நடந்து போனா போதும், அதை பிரிச்சு கொடுக்கறது தானே. அடுத்து வாசிங்க பாருங்க. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகள் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். இந்த கிறிஸ்தவத்துல இருக்க ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம எல்லாம் வசனத்தை பாடம்தான் பண்ணுவோம், அதுபடி நடக்க மாட்டோம். இயேசு கிறிஸ்து எங்கேயும் என்னுடைய வசனத்தை நீ மனப்பாடம் பண்ணுன்னு சொல்லல. ஹலோ, நான் உனக்கு சொன்னவைகள் எல்லாம் நீ அவர்களுக்கு கற்பித்து அதன்படி அவர்களை நடக்க சொல்லு. என்னை பின்பற்றி வா. நான் சொன்னவைகளை மனப்பாடம் பண்ணி மற்றவர்களுக்கு சொல்லுன்னு சொல்லவே இல்லை. இது நம்ம சிஸ்டம் என்னன்னு தெரியல. நம்ம இந்த சின்ன பிள்ளையில இருந்து நம்ம பள்ளிக்கூடத்துல இது நடத்துற மாதிரி நம்மளும் சண்டே ஸ்கூல்ல வசனம் மனப்பாடம் பண்ணுன்னு சொல்லி கொடுக்கறது ஒரு வகையில தப்புன்னு கூட தோணுது. தப்பு இல்லை, அவங்க கற்றுக்கொள்ளணும், கண்டிப்பாக கற்றுக்கொள்ளணும். ஆனா என்னன்னா, எந்த அளவுக்கு அவங்க வசனத்தை கற்றுக்கொள்றாங்களோ அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாக நம்ம நடத்தணும். ஏன்னா அது நடத்தாதனாலதான் இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, நம்மளால நிறைய பேருக்கு, நம்மளையும் சேர்த்து தான், வசனம் சொல்ல தெரியும், அந்த வசனத்து பிரகாரம் நடக்க முடியாது. வசனத்து பிரகாரம் நடக்கிறது இல்லை. சும்மா ஒரு நிமிஷம் இங்க ஒரு விரல் வச்சுக்கோங்க. யாக்கோபு புஸ்தகத்துக்கு வாங்க. யாக்கோபு 1வது அதிகாரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஒன்று விட்டது ஆஃப் பிரதர் என்று சொல்லக்கூடிய யாக்கோபு சொல்லக்கூடிய காரியத்தை பாருங்க. இருபத்தி 2வது வசனம். யாக்கோபு 1வது அதிகாரம் 22வது வசனம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். நமக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? டைஜஷன் தான். நமக்கு செரிமானமே கிடையாது. வசனத்தை கேட்கிறோம், அதன்படி செய்யறது இல்லை.
திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இராமல் அதன்படி செய்கிறவர்களாய். நம்மள இன்னைக்கு எத்தனை பேருக்கு எவ்வளவு வசனம் சொல்ல தெரியும் தெரியுமா? மனப்பாடமா. நம்ம நீ மற்றவங்க எல்லாம் விட்டுருங்க தயவு செஞ்சு. நீ உடனே இது சொன்ன உடனே இந்த அவங்கள நினைப்பீங்க, இவங்களை நினைப்பீங்க. அந்த அக்கா பாரு, அந்த அண்ணன் பாரு, முதல்ல உங்களை பாருங்க. உங்களுக்கு எவ்வளவு வசனம் தெரியும்? அந்த வசனத்துல எவ்வளவு நீங்க கை கொள்றவங்களா இருக்கிறீங்க? நீங்கள் ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்துங்கள். அதாங்க பிரச்சனை. எப்படி ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு செலுத்துங்கிறதுங்கிறது கஷ்டமான வேலை. உன் சகோதரனுக்கு எதிராக உனக்கு ஒரு குற்றச்சாட்டு இருந்தா நீ முதல்ல உன் காணிக்கையை அங்கேயே வச்சுட்டு போய் அவங்க கூட ஒப்புரவாயிட்டு திரும்ப வந்து காணிக்கையை செலுத்து. அதெல்லாம் முடியாது ஆண்டவரே, அவன் பண்ணது உங்களுக்கு தெரியாது. ஏன் தெரியாது? காணிக்கையும் இல்லைன்றான். அதாவது என்னன்னா, நமக்கு என்னன்னா வசனத்தை நம்ம கேட்கிறோமே ஒழிய அந்த வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்கிறோமா? ஏன்னா இந்த கிறிஸ்தவத்துல இது பெரிய பிரச்சனை. நம்ம நிறைய வசனங்கள் இன்னைக்கு ஆண்டவரை குறிச்ச ஞானமோ ஆண்டவரை குறித்த காரியங்களை குறிச்சு ஒரு குறையே கிடையாது. ஏன்னா அவ்வளவு வசனங்கள் இருக்கு, அவ்வளவு காரியம் இருக்கு. யூடியூப்ல போங்க, இல்ல எங்க வேணாலும் இன்டர்நெட்ல போங்க, அவ்வளவு இன்னைக்கு தேவனை குறித்த ஞானத்திற்கு குறைவே கிடையாது. ஏன் நம்ம சேனல்ல அவ்வளவு மெசேஜஸ் இருக்கு. ஆனா நீங்க அந்த வசனங்களை கேட்கறீங்களே, அந்த வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்கிறீங்களா? ஏன்னா யோசுவாவுக்கு சொல்லும் போது என்ன சொன்னாரு? நீங்க இந்த கற்பித்த எல்லா நியாயப்பிரமாணங்கள் படி நீ கை கொள்ளுகிறவனா இரு. நியாயப்பிரமாணத்தை மனப்பாடம் பண்றவனா இல்ல. இன்னைக்கு நம்ம மனப்பாடம் பண்றோம், நம்ம வசனத்தை குறிச்சு தெரியுது, வசனத்தை குறிச்சு இந்த வசனம் அப்படி சொல்லுது, அந்த வசனம் இப்படி சொல்லுது, நம்மளால ஆர்கியூ பண்ண முடியுது, தர்க்கம் பண்ண முடியுது, அதை குறிச்சு விவாதிக்க முடியுது. ஆனா அதன்படி கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோமா? யாக்கோபு அதோட நிறுத்தல. பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு. இப்ப நீங்களே உங்களை நீங்களே ஏமாத்துனீங்கன்னா யாரு உங்களை என்ன பண்ண முடியும்? நம்ம தமிழ்ல அழகா சொல்லுவோம், தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது. இப்ப நீங்களே உங்களை நீங்களே ஏமாத்துனீங்கன்னா யாரால உங்களை எழுப்ப முடியும்? யோசிச்சு பாருங்க. எப்ப நீங்க உங்களை வஞ்சிக்கிறீங்களா? வசனத்தை கேட்டுட்டு அதன்படி நடக்காம போனீங்கன்னா உங்களை நீங்களே வஞ்சிக்கிறவர்களாய் மாறுகிறீர்கள். அதுக்கு அடுத்து சொல்லி கொடுக்கிறாரு பாருங்க. எண்ணத்தினாலானவனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்னை மறந்து விடுவான். யாராவது நீங்க கண்ணாடியில பார்த்துட்டு உங்களை நீங்களே மறந்துடுறீங்களா? அந்த ஒரு சில வீட்டு பாத்ரூம் போனீங்கன்னா அந்த கண்ணாடி பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு சூட்கேஸ் நிறைய ஜாமான் அள்ளி போடலாம். அவ்வளவு ஜாமான் இருக்கு, அத்தனை மேக்கப் ஜாமான் அவ்வளவு இருக்கு. அவ்வளவு கூடிக்கிட்டே போகுது. அந்த கிரீம், இந்த கிரீம், அது இது, ஐலைனர், அந்த லைனர், இந்த லைனர், அது இதுன்னு எத்தனையோ ஜாமான் பூரா அவ்வளவு கூடிக்கிட்டே போகுது. பாத்ரூம் மிரருக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு டப்பா போய் இந்த பிளாஸ்டிக் டப்பா, அந்த பிளாஸ்டிக் டப்பா, அது இதுன்னு பார்த்து நமக்கே ஒரு நேரத்துல பிரமிப்பாயிருது இது என்னன்னு சொல்லி. அதை போட வேண்டியது, இதை போட வேண்டியது, கடைசியில இங்க பார்க்க வேண்டியது, அங்க பார்க்க வேண்டியது, இங்க திருத்த வேண்டியது. எல்லாரும் யாராவது நம்ம எல்லாரும் பார்க்க தான் செய்யறோம், சரியா? உடனே சகோதரிகள் நிறைய பார்ப்பீங்க நீங்க, அவங்கதான் பண்றாங்கன்னு. அப்படி இல்லை, நம்மளும் பார்க்க தான் செய்யறோம், எல்லாரும் தான் பார்க்க தான் செய்யறோம். ஆனா அதை பார்த்துட்டு மறக்கிறோமா? இல்லையே. இப்ப இங்க ஒரு விதமான ஒரு அழுக்கு இருக்கு, இல்ல ஏதாவது ஒண்ணு இருக்குன்னா கண்ணாடியவா துடைக்கிறோம்? இல்லையே, நம்மளை தானே சரி பண்றோம். ஆனா ஏன் வசனம் மட்டும் அப்படி தேடுறோம்? நம்ம வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி ஏன் வசனத்தை தேடுறோம்? வசனத்துக்கு ஏத்த மாதிரி ஏன் வாழ்க்கையை மாத்த மாட்டேங்கிறோம்? யோசிச்சு பாருங்க. கண்ணாடியே சரி பண்றோமா? இல்லையே. ஆனா வசனத்தை ஏன் சரி பண்றோம்? நீங்க செய்யறது சரிங்கிறதுக்காக ஒரு வசனம் ஏன் தேடுறீங்க? ஏன்னா ஆண்டவர் இதே தான் சொன்னார். யாக்கோபு சொன்னாரு, ஆண்டவர் மத்தேயு 7வது அதிகாரத்துல சொன்னபோது சொன்னாரு, ஒரு வீடு கட்டுறவன் எப்படி கட்டணும்? நல்ல ஒரு அடித்தளம் அஸ்திவாரம் போட்டு அதுலதான் வீடு கட்டணும். அப்படி கட்டலைன்னா அந்த வீடு என்ன ஆயிரும்? ஒண்ணும் இல்லாம போயிரும். அதனால என் வசனத்தை கேட்கிறவன் அதன்படி கட்டினாதான் அவன் நல்ல வீட்டுல கட்டுறவனா இருப்பான்னு சொல்லி மத்தேயு 7வது அதிகாரத்துல அதை குறிச்சு அழகா சொல்லி கொடுத்துருக்கிறாரு.
அப்ப என்னன்னா, இந்த திருவசனத்தை நீங்க கேட்கிறது மாத்திரமல்ல, அதற்கு கீழ்ப்படியக்கூடிய மக்களா இருக்கணும். இங்க யோசுவாவுக்கு சொல்லும்போது என்ன சொல்றாரு, நீ இந்த நியாயப்பிரமாணங்களை கை கொள்ளும்படியாக, பாடம் பண்ணும்படியாக இல்ல, மனப்பாடம் பண்ணும்படியாக இல்ல, சொல்ற மாதிரி இல்ல, அதற்கு கீழ்ப்படிந்து அதை கை கொள்ளுகிறவனாக இருக்கும்போது அப்பொழுது நீ உன் வழிகளை வாய்க்க பண்ணுவாய். நீ போ, நான் உனக்கு எல்லா இடத்தையும் கொடுத்துட்டேன், ஆனா நீ போ, அது மாத்திரமல்ல, நான் ஆணையிட்டு கொடுத்தது நீ பங்கிட்டு கொடுக்க போற, ஆனா என்ன, கேட்கிற வார்த்தையின்படி நீ கீழ்ப்படுகிறவனாக அப்ப நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்லும்போது பாருங்க, யோசுவா 1வது அதிகாரம் 9வது வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். மறுபடியும் சொல்றார். 6வது வசனத்துல என்ன சொன்னாரு, பலங்கொண்டு திடமனதாயிரு. 5வது வசனத்துல என்ன சொன்னாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளமெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக வர்றதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை அப்படின்னு சொன்னாரு. இங்க மறுபடியும் 9வது வசனத்துல சொல்ற, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறாரு. அப்பதான் முன்னாடிதான் சொன்னாரு, நான் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை. என்ன, இங்க அவர்களுக்கு ஒரு புதிய காரியங்களுக்குள்ள நடத்த போறார். என்ன, பழையவைகள் போய் இப்போ ஒரு புதிய காரியங்களுக்குள்ள போக போறாங்க. அதனால என்ன சொல்றாரு, நீ பயப்படாத, திகையாத, கலங்காத அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஜனங்களை பார்த்து இப்ப சொல்லு, நீங்க எல்லாம் சாப்பாடு பண்ணுங்க. இந்த மன்னா என்ன, இது என்ன ஒரே மன்னாவா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க முறுமுறுத்தாங்க, ஆண்டவருக்கு எதிராக இது பண்ணாங்க, எதிர்த்து பேசினாங்க. இப்ப முதலா என்ன சொல்றாரு ஆண்டவர், இப்போ நீ சாப்பாடு பண்ணு, இப்ப நீ சாப்பாடு பண்ணு, ஏன்னா நீ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்குள்ள போக போற. இந்த உபாகம புஸ்தகம் 8வது அதிகாரத்துல இது எதற்காக அதை செய்தேங்கிறத சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. உபாகமம் 8வது அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கும் நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். எதுக்காக, நீ ஆண்டவரை சார்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக கொடுத்தார். இப்ப என்னன்னா, நம்மளுடைய விசுவாசத்திற்கு நம்ம ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. நம்ம நம்மளுடைய ரட்சிப்புக்கு விசுவாசத்தை தவிர்த்து வேற ஒண்ணும் செய்ய தேவையில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக பலியானார். யோவான் 3:16 வாசிச்சோம் இன்னைக்கு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை என்ன விசுவாசிக்கிற எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இந்த உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்து கொடுத்தாருங்கிறத பார்த்தோம். அதனால நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தின் மூலமாய், அவருடைய இரத்தத்தின் மூலமாய் நம்ம மீட்கப்பட்டு, நம்ம என்ன சாபத்திலிருந்தும் பாவத்திலுமிருந்து விடுதலை பெற்று ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாய், தேவனுடைய புத்திரர்களாய், பரிசுத்த ஆவியினால அபிஷேகம் பண்ணப்பட்டு ஒரு கிறிஸ்தவனாக மாறிவிட்டோம். ஆனா நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம நடக்கும்போது, நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நம்ம சில காரியங்களை செய்யணும். ரட்சிப்பு இலவசம். எபேசியர் 2வது அதிகாரம் என்ன சொல்லுது, 6வது வசனம், பாவத்துல மரித்து போனவர்களாய் இருந்த நம்ம அவர் உயிர்ப்பித்தார், நமக்கு ஒரு நித்திய வாழ்வை கொடுத்துட்டார். ஆனா இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம போகிற பாதையில, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த வாழ்க்கையில போகும்போது நமக்கு எதிராக நிறைய அரக்கர்கள் உண்டு, நிறைய மதில்கள் உண்டு, நிறைய எரிகோ மதில்கள் உண்டு, நிறைய போராட்டங்கள் உண்டு. அதை நம்ம கடந்து போவதற்கு நம்ம புரிந்து கொள்ளணும். யோசுவாக்கு எப்படி சொன்னார், நமக்குள் வாழுகிற தேவனாய் இருக்கிறார்,
அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறார். அப்ப நம்ம போகக்கூடிய இந்த பாதையில நமக்கு எதிராக வரக்கூடிய எல்லா பாவங்களையும் மேற்கொள்வதற்கு நீங்களும் நானும் போராடக்கூடிய மக்களா இருக்கணும். நீங்க அதுக்கப்புறம் பாருங்க, யோசுவா புஸ்தகத்துல ஆண்டவர் எல்லா தேசங்களையும் நான் கொடுத்துட்டேன்னாரு. ஆனா ஒவ்வொரு தேசத்தையும் போராடி அவங்க ஜெயிக்கக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்கிறோம். என்ன காரணம்னா, நமக்கு எதிராக வரக்கூடிய மீதி பாவங்களை எல்லாம் நம்ம தான் மேற்கொள்ள வேண்டும். தேவனுடைய பலத்தை கொண்டு, தேவனுடைய கிருபையினால எனக்கு எதிராக எனக்கு இந்த கோபம் ஒரு பிரச்சனை பாஸ்டர், எனக்கு இந்த மாதிரி ஒரு பாவத்துல நான் மாட்டி இருக்கிறேன்னா அதுல இருந்து விடுதலை பெறணும்னு சொல்லி நீங்க தேவனை பார்த்து தேவனுடைய கிருபையை பெற்று ஆவிக்குரிய முறையில உங்களை நீங்க எல்லா ஆயுதங்களையும் தரித்து நீங்க போராடி அந்த பாவங்களை மேற்கொண்டு, பாவம் என்னை மேற்கொள்ளாது, நான் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லக்கூடியதாய் ரோமர் 6:14 சொன்னது போல sin shall not have dominion over me, பாவம் என்னை மேற்கொள்ளாது என்று சொல்லக்கூடியதாய் நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம மேற்கொள்ளக்கூடிய மக்களா ஆவிக்குரிய முறையில நம்ம வெற்றி பெறணும். அதைத்தான் இங்க யோசுவாவினுடைய வாழ்க்கையின் மூலமா என்ன சொல்றாரு, நீ இன்றைக்கு என்ன பண்ணு, நீ ஆகாரத்தை ரெடி பண்ணு. இதுவரைக்கும் வானத்துல இருந்து வந்துச்சு, இப்போ நீ அடுத்த லெவலுக்கு போகணும். நம்ம என்னன்னா எப்பவும் வாங்கி வாங்கி பழகிட்டதுனால நம்ம என்னன்னா கொடுக்கறதுக்கு வர்றதில்லை. எப்படி? ஆண்டவர்கிட்ட இருந்து வார்த்தையை பெற்றோம், ஆண்டவர்கிட்ட இருந்து எல்லாம் பெற்றுக்கொண்டோம். அதனால நம்ம எல்லாமே என்ன கேட்கிறோம், தா 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 கிமி 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 கிமின்னு கேட்டு கேட்டு நம்ம இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கிறோமே ஒழிய, நம்ம வளர்ந்து பெரியாளாகி நான் சோறாக்கி போடுறேன் இந்தா சாப்பிடுன்னு மற்றவங்களுக்கு கொடுக்குற நிலைக்கு வர்றதே இல்லை. ஏன்னா நமக்கு எப்பவுமே வரும்போது என்ன, ஷாப்பிங் லிஸ்ட்டுக்கு வர்ற மாதிரியே, கடைக்கு வர்ற மாதிரியே ஒரு லிஸ்ட் எழுதிட்டு ஞாயிற்றுக்கிழமையும் சர்ச்சுக்கு வர்றோம். இல்லை எப்போ ப்ரேயருக்கு போனாலும் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கோம். ஆண்டவரே என் புருஷனை பார்த்துக்கோங்க, ஆண்டவரே என் பொண்டாட்டியை பார்த்துக்கோங்க, ஆண்டவரே என் பிள்ளையை பார்த்துக்கோங்க, ஆண்டவரே என் வேலையை பாருங்க, ஆண்டவரே என் வீட்டை பாருங்க, ஆண்டவரே என்ன என் பொருளாதாரத்தை பாருங்க, ஆண்டவரே என் காரை பார்த்துக்கோங்க, நான் ரோட்ல போறேன் பார்த்துக்கோங்க. இப்படியே லிஸ்டா எழுதி எழுதி வச்சு இந்த சின்ன பிள்ளைத்தனமாவே இருக்கிறமே ஒழிய, ஆண்டவரே நான் என்னைக்கு அடுத்தவங்களுக்கு சோறாக்கி நான் என்னைக்கு சாப்பாடை கொடுக்கறதுன்னு பாக்குறது இல்லை. ஏன் என்ன, நான் இன்னும் வனாந்திர பாதையிலே இருக்கேன், அந்த அப்பா வரட்டும் ஆண்டவரே, பணியாரம் போல தித்திக்குது, தேனை போல இருக்குது, பணியாரமா தித்திக்குது, நான் இப்படியே சாப்பிட்டுட்டு இருந்துடுறேன். எப்படி? நான் இப்படியே சாப்பிட்டுட்டு இருந்துடுறேன், நீங்க எங்க கூடயே வாங்க, உங்க சமூகம் என்னை பாதுகாத்து செல்லட்டும், நான் இப்படியே இருந்துடுறேன் ஆண்டவரே. இன்னும் எவ்வளவு காலம் தான் பணியாரம் சாப்பிடுவீங்க? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு, நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த அந்த அப்பம். யோவான் 6:35 என்ன சொல்றாரு, நானே அந்த ஜீவ அப்பம். அந்த ஜீவ அப்பம் இப்ப எங்க இருக்கு? எனக்குள்ள இருக்கு. அப்ப என்னைய யாராவது ருசிச்சாதானே தெரியும். ஆனா நான் யாரையும் கடிக்க விட மாட்டேன் பாஸ்டர், பக்கத்துல யாரையும் விட மாட்டேன், ஒருத்தரை பக்கத்துல விட மாட்டேன். யாராவது தொட்டா ஏதாவது சினிமா டயலாக சொல்லிக்கிட்டு பேருக்கு கேட்டா நான் கிறிஸ்தவன் பேரு. யோசிச்சு பாருங்க. ஐயா நீ ஜீவ அப்போன்னு எப்ப தெரியும்? சாப்பிட்டாதான் தெரியும். யாராவது கடிச்சுட்டா, ஏன்னா உள்ளுக்குள்ள என்ன இருக்குங்கிறது எப்ப தெரியும்? பிதுக்குனாதான் தெரியும். பிதுக்குனாதானே தெரியும். டூத் பேஸ்ட் பிதுக்குனாதான் உள்ள டூத் பேஸ்ட் இருக்கா இல்ல கிரீம் இருக்கான்னு தெரியும். ஆனா உங்களை பிதுக்கவே விட மாட்டேங்கிறீங்களே. எப்பவும் ஃபில் பண்ணுங்க ஆண்டவரே, ஃபுல்லா போட்டுருங்க, நிரப்போம் 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 நிரப்போம். நம்மளும் அதுக்கான பாட்டு வேற வச்சிருக்கோம், நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்கன்னு சொல்லி நம்ம நிரப்பிக்கிட்டே இருக்கமே ஒழிய பிதுக்க விடுறது இல்ல. ஆண்டவரையும் பிதுக்க விடுறது இல்ல, பக்கத்துல இருக்கவரையும் பிதுக்க விடுறது இல்ல. ஐயா ஜீவ அப்பம் எனக்குள்ள இருக்கு, அது ஜீவனுள்ள அப்பம். அப்ப நான் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? என்னை ருசிக்கக்கூடிய மற்றவர்கள் ருசித்து பார்த்து இவன் வணங்குகிற தேவன் உண்மையிலே ஜீவன் உள்ள தேவன் என்று சொல்லக்கூடியதாய், பரமபிதாவை பார்க்கக்கூடியதாய் என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும். நான் உட்கார்ந்து என்னன்னா நான் இப்பொழுது உணவாக மாற வேண்டும். அதுதான் முக்கியம்.
ஏன்னா ஆண்டவர் இப்போ நீ ஆகாரத்தை ப்ரிப்பேர் பண்ணு சொல்லும் போது அங்கிருந்த இஸ்ரவேல் தேச மக்களுக்கு யோசிச்சு பாருங்க, 40 வருஷமா மன்னா சாப்பிட்டுட்டு இருந்தவன்ட போய் டேய் இன்னைக்கு சாப்பாடு பண்ணுடான்னா நான் எதுக்கு பண்ணணும்? யோசிச்சு பாருங்க, நான் எதுக்கு பண்ணணும்? அதான் வருது இல்ல. ஏன்னா கிறிஸ்தவங்களா நம்மளும் என்னன்னா கேட்க ஆண்டவர் கொடுக்கிறாருன்னு சொல்லி நம்மளும் என்ன கேட்டுட்டே இருக்கேமே ஒழிய, ஐயா என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும், நான் இனி கேட்கிறவன் இல்ல, நான் கொடுக்கிறவனா மாற வேண்டும், என்னை ருசிக்கக்கூடியவர்களா என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும், நான் இனி சாப்பிடுகிறவன் இல்ல, நானே உணவாக மாறப்போகிறேன். எப்படி என்னை என்னுடைய மாம்சத்தை என்னுடைய ரத்தத்தையும் புசித்தால் ஒழிய நீ எனக்குள்ள பங்கு பெற மாட்டேன்னு கிறிஸ்து சொன்னது போல, நானும் மற்றவர்களுக்கு என்னை ருசித்து பார், என்னுடைய தேவனை நீ பார்க்க முடியும் என்று சொல்லக்கூடியதாய், நான் மற்றவர்களுக்கு போஜனமாய், என்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் மாற வேண்டும். அந்த ஒரு மாறுதல் வருவதற்கு உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு யோசுவா மூலமா, நீ இந்த ஜனங்களை பார்த்து சொல்லு, ஆகாரம் ரெடி பண்ண சொல்லு. ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டம் தேவை அந்த மக்களுக்கு. நாங்க எதுக்கு ஆகாரம் பண்ணணும்? ஆண்டவர் தான் கொடுக்கிறாருல்ல, நான் காலையில போய் எடுக்கிறேனே. யோசிச்சு பாருங்க, நீங்க தயவு செஞ்சு நன்றாக சிந்திச்சு பாருங்க. நீங்க அந்த இஸ்ரவேல் தேச மக்கத்துல பிறந்திருந்து நீங்க ஒரு 30 வருஷமாவோ இல்ல 35 வருஷமாவோ இல்ல 25 வருஷமாவோ இல்ல 20 வருஷமாவோ நீங்க அந்த மன்னா சாப்பிட்டு இருந்த ஆளா இருந்தா, இன்னைக்கு நான் யோசுவா ஸ்தானத்துல இருந்து உங்ககிட்ட சொல்லி நீங்க போய் ஆகாரம் பண்ணுங்கன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? சும்மா விளையாடாதீங்கன்னு. அதான் ஒழுகுதுல, அதான் வருது இல்ல. ஆவிக்குரிய முறையில் இன்னைக்கு நம்மளும் அதே தான் தவறு செய்யறோம். ஆவிக்குரிய முறையில் இன்றைக்கு அதே தவறை தான் செய்யறோம். ஆண்டவர் எல்லாத்தையும் மன்னிச்சிருவாரு, ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்குருவாரு. அவருக்கு தெரியும்ல. எப்படி இன்னைக்கு அவருக்கு தெரியும்ல, நான் கொஞ்சம் லேட்டு, இன்னைக்கு அவருக்கு தான் தெரியும்ல, நான் ரொம்ப டயர்டு, அவருக்கு தெரியும்ல. இன்னைக்கு பைபிள் வாசிக்கல, அவருக்கு தான் தெரியும்ல. இன்னைக்கு ஜெபம் பண்ணல, அவருக்கு தான் தெரியும்ல, நான் கொஞ்சம் பிஸின்னு தெரியும்ல. எவ்வளவு உதாசீனமா நம்ம எடுத்துக்கிறோம், யோசிச்சு பாருங்க. ஐயா நம்மளுடைய ரட்சிப்பினுடைய மகா மேன்மையை விட்டு விட்டோம்னா நம்ம வாழ்க்கை இப்படித்தான் ஆயிரும். ஏதோ ஆண்டவர் நமக்கு கடன்பட்டவர் போல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் இன்னைக்கு நிறைய பேர் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு போயிட்டோம். ஏதோ ஆண்டவர் உங்களுக்கு கடன்பட்டவர் போல அவர் ஏதோ காரியம் செய்யணும் போல நினைக்கிறமே ஒழிய, ஐயா எனக்குள்ள நன்மை ஒன்றும் இல்லாத இருந்த போதும் எனக்காக தன்னுடைய குமாரனாகிய சிலுவை மரணத்திற்கு அனுப்பி அவர் மூலமா என்னை ரட்சித்து மீட்டெடுத்த அந்த வாழ்க்கை இனி நான் எனக்காக இல்ல அவருக்காக வாழ வேண்டும். அப்ப என்னை காண்பவர்கள் என் பிதாவை காண வேண்டும் என்று சொல்லக்கூடியதாய், நான் ஒரு ஜீவனுள்ள தேவனுடைய அப்பமாக மாறி என் மூலமாய் மற்றவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளக்கூடியதாய் என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும். யோசுவா அதைத்தான் செஞ்சாரு. நீ ஆகாரத்தை ரெடி பண்ணு. நீங்க அதுக்கப்புறம் வாசிச்சு பாருங்க, 3வது அதிகாரத்துல யோர்தானை கடக்குறாங்க. யோர்தானை கடந்த நாள்ல இருந்து அவர்கள் ஒவ்வொரு பட்டணமாக, எரிகோ, அதுக்கப்புறம் ஆய் பட்டணம், இப்படி ஒவ்வொரு பட்டணத்திலையும் போராடி ஆய் பட்டணத்தில் நடந்தக்கூடிய சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஆக்கன் என்று சொல்லக்கூடியவன் ஒரு பாவம் பண்ணதுனால அங்க எவ்வளவு பேர் இறந்து போறாங்க. அதற்கப்புறமா எப்படி யோசுவா ஜனங்களை கொண்டு அந்த பட்டணத்தை ஜெயிக்கக்கூடியதாய் ஒவ்வொரு கான்கொஸ்டும் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பட்டணத்தை பிடிக்கும் போது அங்குள்ள மக்களையும் போராடி தான் ஜெயிக்க வேண்டி இருந்தது. நம்மளும் ஆவிக்குரிய முறையில நீங்க வனாந்தர பாதையில நடந்து வரும்போது ஆண்டவருடைய சூப்பர் நேச்சுரல், அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அவருடைய கரங்களிலிருந்து வரக்கூடிய காரியத்தை பார்க்க முடியும். ஆனா நீங்க அதற்கப்புறம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எதிராக எழும்பக்கூடிய எல்லா அரக்கர்களையும், எல்லா விதமான பாவங்களும், எல்லா விதமான மோசமான செய்கைகளையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை பெற்று நீங்கள் அதை ஒவ்வொன்றையும் மேற்கொண்டு இனி என்னை பாவம் மேற்கொள்ளாது என்று சொல்லக்கூடியதாய் ஒரு பலமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும். அதை கண்டு மற்றவர்கள் தேவனை பாராட்ட வேண்டும். அதற்கு தான் அங்க சொல்றாரு, நீ ஆகாரத்தை ரெடி பண்ணு. இப்ப நீங்க இந்த செய்தியை கேட்கிற நீங்க எப்படிப்பட்டவர்களா வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க? தேவனுடைய கரத்தை மட்டும் நம்பிக்கொண்டு வாழுகிறவர்களா இருக்கிறீங்களா? இல்ல அவருடைய வழிகளை அறிந்து அவருடைய காரியங்களை செய்யக்கூடியவங்களா இருக்கிறீங்களா? 103வது சங்கீதத்துல ஒரு அருமையான வசனம் இருக்கிறது.
சங்கீதம் 103 7வது வசனம். மோசேயை குறித்து சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். நீங்க இதுல யாருன்னு புரிஞ்சு கொள்ளுங்க. வழிய மோசேக்கு சொல்லி கொடுக்கிறாரு, கிரியைகளை இஸ்ரவேல் தேச மக்கள் பார்க்கிறாங்க. நீங்க ஆண்டவருடைய வழிகளை அறிந்து நடக்க விரும்புகிறீர்களா, இல்ல அவருடைய கரத்தின் கிரியைகளை மாத்திரம் பார்த்து கொண்டு இருக்க விரும்புறீங்களா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் வந்தாரு, என்னுடைய முட்டு வலி போச்சு, என்னுடைய முதுகு வலி போச்சு, திருகு வலி போச்சு, எனக்கு கார் கொடுத்தாரு, எனக்கு கிரெடிட் கார்டு கொடுத்தாரு, கிரீன் கார்டு கொடுத்தாரு, இல்ல பாஸ்போர்ட் கொடுத்தாரு. இப்படி ஏதாவது மாம்ச பிரகாரமான காரியங்களை குறித்து உங்களுடைய சிந்தையும் உங்களுடைய காரியங்களும் அவருடைய கிரியைகளை குறித்ததா இருக்குதா, இல்ல ஆண்டவர் என்னை என்ன நோக்கத்திற்காய் தெரிந்து கொண்டார், என்ன நோக்கத்திற்காய் என்னை அழைத்திருக்கிறார், எதற்காக இந்த பூமியில் என்னை கொண்டு வந்திருக்கிறார், என்னை கொண்டு என்ன செய்ய போகிறார், என் குடும்பத்தை கொண்டு என்ன செய்ய போகிறார், எனக்கு எதற்காக என்னுடைய பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், அந்த பிள்ளைகளை நான் எப்படி வளர்க்க வேண்டும், அவர்களை எந்த மாதிரி தேவனுடைய காரியங்களுக்காய் நான் உற்சாகப்படுத்த வேண்டும், எனக்கு எதற்காக தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், எனக்கு எதற்காக பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறார், அதை உணர்ந்தவனாய் நான் எதற்காக இங்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய வழிகளை உணர்ந்து நீங்கள் வாழ விரும்புகிறீர்களா, இல்ல அவருடைய கரத்தின் கிரியைகளை மாத்திரம் பார்த்து கொண்டு இருக்க விரும்புறீங்களா? ஆண்டவர் தன்னுடைய பலத்த கிரியைகளை செய்வார், அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, அவருடைய வழிகளை அறிந்து அந்த வழிகளில் நடக்கக்கூடியவர்களாய் அந்த அந்த பாதைகள்ல நம்ம போகும்போது தேவனுக்கு அடுத்த காரியங்களை செய்யக்கூடிய மக்களா நம்ம வாழ முடியும். அன்றைக்கு யோசுவாவை கொண்டு இஸ்ரவேல் தேச மக்களுக்கு சொன்னாரு, ஆகாரத்தை தயார் பண்ணுங்க, இன்னும் 3 நாட்களுக்குள்ள நீங்க போறீங்க. அதை நீங்க பார்க்க முடிந்தது. யோசுவா 5வது அதிகாரம் 12வது வசனத்துல நீங்க பார்க்கும்போது சொல்லுவாரு, அவர்கள் இந்த பக்கத்துல வந்த நாள்ல இருந்து அந்த நிலத்தில் உள்ள கனிகளை தான் புசிச்சாங்க, மன்னா நின்று விட்டது. எப்படி? மன்னா நின்று போச்சு, அதுக்கப்புறம் இல்லை, வானத்திலிருந்து விழுகல. ஏன்? ஆண்டவர் கடைசி வரைக்கும் மன்னாவே வச்சிருந்திருக்கலாமே. நீ என்னை நம்பி வாழ்ற மக்கள் எல்லாம் மன்னாவை மட்டும் புசிப்பீங்கன்னு சொன்னா எப்படி இருந்திருக்கும்? ஒருவேளை நிறைய பேர் கிறிஸ்தவங்களா ஆயிருப்பாங்களோ என்னமோ தெரியல. தினசரி பணியாரம் ஒழுகுதுன்னா, தேனிலும் தித்திப்பான பணியாரம் ஒழுகுது, கிறிஸ்தவனானா உன வீட்டில் வந்து டெய்லி கார்டனில் பணியாரம் இருக்கும், நீ இறங்கி வந்து காலையில் பணியாரம் எடுத்து சாப்பிட்டுட்டு நீ வாட்டுக்கு இருந்துக்கலாம் அப்படின்னா, நம்ம வேலைக்கும் போக தேவையில்லை, ஒன்றும் செய்ய தேவையில்லை பாஸ்டர், நம்ம வாட்டுக்கு வந்து பணியாரம் சாப்பிட்டு இருக்கலாம், வந்து பாட்டு பாடலாம், ஆராதனை நடத்தலாம், பணியாரம் சாப்பிடலாம், ஆராதனை நடத்தலாம், ஃப்ரீயாக இருக்கலாம்னு நினச்சிருக்கலாமா என்னமோ தெரியல. ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு? நம்மளுடைய வாழ்க்கை முற்றிலும் மாறியதாய் பாவங்களை மேற்கொண்டு ஆண்டவருக்காய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாரா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஒரு நிமிஷம் பார்ப்போம்.